வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியமும். அல்வானாலே நிறைய நெய் போட்டுட்டு நிறைய சுகர் யூஸ் பண்ணி தான் செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கருப்புழுந்து, பனங்கற்கண்டு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், இந்த 3 வச்சு டேஸ்டான கருப்புழுந்து அல்வா எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாங்களா? வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த மாதிரியான புதுவித ஆரோக்கிய சமையலுக்கு சுவையும் ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதையும் ஹெல்த்தியாக மாற்றிடலாம். அரைக்கப்பளவுக்கு கருப்புழுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போது ஊறின பிறகு இதை நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இதில் நம்ம வடித்த கருப்புழுந்தை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ கருப்புழுந்தோட பச்சை வாசம் எதுவுமே நம்மளுடைய அல்வாவில் இருக்காது. அல்வாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதோட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இதோட அரைக்கப்பளவுக்கு தண்ணியும் ஊற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியிலே கருப்புழுந்து நல்லா வெந்துடும். கருப்புழுந்தும் இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு இதோட 1 கப் அளவுக்கு பனங்கற்கண்டு இதோட சேர்த்துருங்க. நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் இதை நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான அல்வா ரெசிபிலாம் செய்கிறப்போ. நம்ம இதில் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய்யை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நல்லா அல்வா இந்த பதத்துக்கு வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இது ஆப்ஷனல் தான், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம். சுவையாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.